அமெரிக்கால சிவான் ஒருத்தவங்க பிளாக்கின்னு ஒரு பூனையை வளர்த்துட்டு வந்தாங்க. அந்த பூனைக்கு தேவையான சாப்பாடு கொடுத்து அவங்க சொல்ற எல்லாமே இந்த பூனை கேட்டு நடந்திருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, அந்த பூனை சாப்பிட்டு வெளியே ஓடிடுமா. இவங்களும் எவ்வளவு ட்ரை பண்ணி அந்த பூனை வெளியே போறது தடுக்கவே முடியல. சொல்ல போன எஸ்டிஆரோட மாநாடு படத்துல எஸ் சூர்யா சொல்ற மாதிரி இந்த பூனை இதே மாதிரி ரிப்பீட் பண்ண இந்த ஓனரும் சரி எங்கன்னா சுத்திட்டு போகுது, ஆனா கரெக்டா வீட்டுக்கு வந்துருது இல்லன்னு அவங்கள விட்டுருக்காங்க. இதே மாதிரி அந்த பூனை வெளியே போக ஒரு வாரமா அந்த பூனை வீட்டுக்கு வரவே இல்லை. இந்த ஓனர் சிவாவும் பூனை காணோன்னு மனசு உடைஞ்சு போக ஒரு வாரம் கழிச்சு பூனை சார் என்ட்ரி கொடுக்கறாரு. இவ்வளவு நாள் எங்கடா போனன்ட்டு தூக்கி பாக்குறப்ப தெரியுது அந்த பூனை தாடையில ஒரு அடி வாங்கி தையல் போட்டு வச்சிருக்கு. இது எங்க விழுந்து அடி வாங்கி இருக்கு. ஆனா இந்த பூனையை தூக்கிட்டு போயிட்டு யாரு தையெல்லாம் போட்டு விட்டா தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இந்த பூனையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு டாக்டர் கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா, இந்த பூனைக்கு அடிபட்டுச்சுன்னு சொல்லி ஒரு வாரம் முன்னாடி தான் அவங்க ஓனர் தையல் போட்டு போனாங்க. இப்போ தூக்கிட்டு வந்திருக்கீங்களே நீங்க யாரும் கேட்டாரு. இதை கேட்டு ஓனர் சிவாவுக்கு பெரிய ஷாக். மேட்டர் என்னன்னா, இந்த பூனையை ஒரே ஏரியால 2 பேர் வளர்த்திருக்காங்க. 2 பேருமே அந்த பூனைக்கு தேவையான சாப்பாடு கொடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல அந்த பூனைக்கு 2 பேரும் 2 வித்தியாசமான பேரை வச்சிருக்காங்க. ஆனா அந்த 2 பேர்ல எந்த பேர் சொன்னாலும் அந்த பூனை ஓடி வருமா. அப்பதான் இந்த ஓனர் சிவாக்கு தெரிய வருது, இது சாப்பிட்டுட்டு வெளியே எங்கேயும் ஓடிலாம் போல, நேரா இன்னொரு வீட்டுக்கு போய் அங்கேயும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா வீட்டுக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. இந்த மாதிரி கேடித்தனமான பூனை உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.